ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காயில் வந்து சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதற்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து சைடிஷாக செம்மையாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்த்துலாம். ஸோ அதற்காக வந்துட்டு பூசணிக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி அதை வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இப்போ வந்து ரேஷனில் கொடுக்கக்கூடிய பருப்பு தான் வந்துட்டு 1.5 பவுல் வந்து இந்த பவுல் வந்து எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா 4-5 டைம் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ அதில் நிறையவே வந்து டஸ்ட் இருக்கும். சீக்கிரமாக வந்துட்டு இந்த பருப்பு வந்து வெந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுங்க. 4-5 டைம் வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து வந்துட்டு வேக வச்சுக்கலாம். சீக்கிரமாகவே வந்துட்டு இந்த பருப்பு வந்து வெந்து வந்துடும். ஸோ சாம்பாரும் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருப்பு வந்துட்டு நல்லா வந்து கொதி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் ஒரு 2 தக்காளி பழத்தை வந்துட்டு உள்ளே வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பழமாக வந்துட்டு கட் பண்ணி வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக வெந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தக்காளி பழத்தை சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கோம். அடுத்ததாக வந்துட்டு காரம் தேவையான அளவு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் வந்து நம்ம வந்து சேர்த்துருக்கோம். வீட்டில் இருக்கக்கூடிய சாம்பார் பவுடர் இருக்கும் இல்லையா, அது வந்து 1/2 கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். எதுக்காக முன்னாடியே சேர்க்குறோம் அப்படின்னா அதனுடைய பச்சை வாசனை எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாக வந்து போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த காய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக வந்துட்டு பூசணிக்காய் வந்து வெந்து வந்துடும். ஸோ அதனால தான் முன்னாடியே வந்துட்டு இதை வந்து நம்ம மசாலா எல்லாமே போட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி வற்றி வரட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து வந்து அதை கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நல்லா மசிஞ்சு தான் இருக்கும். லைட்டாக கடைஞ்சாலே கடைஞ்சிரும். இப்போ வந்துட்டு தேவையான அளவு அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு பெரிய வெங்காயம் 2, அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வந்துட்டு வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பெருஞ்சீரகம் வந்துட்டு உங்களுக்கு வாசனையாக வந்து இருக்கும் சாம்பார். ஸோ அதனால தான் அது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, தேவையில்லை. ஸோ இப்போ வந்துட்டு காயை போட்டு நல்லா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காயை சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே வந்து அந்த எண்ணெயோட லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, துவரம் பருப்பு, ஸோ அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் பருப்பு வந்துட்டு எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஞாபகம் வரும். அதாவது ஸ்கூல் டைமில் வந்துட்டு ஸ்கூலில் ஒரு சாம்பார் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த சாம்பார் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கும். காய் எல்லாமே வந்து இந்த மாதிரி காய் தான் போட்டு பண்ணுவாங்க. இப்போ இது கூட வந்து தேவையான அளவு கல்லுப்பும் பெருங்காயமும் வந்து சேர்த்துருக்கோம். மூடி போட்டு நீங்கள் வந்து கொதிக்க விட்டுருங்க. ஸோ அந்த சாம்பார் தான் வந்துட்டு இப்போ வந்து ஞாபகத்துக்கு வந்து தனியாக இருக்கும், இது கட்டியாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி டேஸ்ட் எல்லாமே செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து கொதிக்க விட்டாச்சு. நல்லா வந்து சாம்பார் வந்து வற்றி வந்துருச்சு. காயும் வந்து சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு. நான் வந்து தோசைக்கு சைடிஷ்காக தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த சாம்பார் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து இந்த மாதிரி தான் சாம்பார் வந்து கிடைச்சது. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.